ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் வி பரத்குமார். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையான வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வீடு கட்டுறதுக்கு வாஸ்து ரொம்ப முக்கியம். அதை பற்றின டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாஸ்து அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். நார்மலாக வாஸ்து பார்த்து கட்டுறது தான் வீட்டுக்கு வாஸ்து பார்த்து கட்டுறது தான் நல்லபடியான ஒரு விஷயம். ரொம்ப இன்டீரியராக போகிறவங்க அவங்களோட விருப்பங்கள் அதை மேம்போக்காக பார்ப்பாங்க. சில பேர் எப்படின்னா ஒரு ரஃபாக ஓகே வாஸ்து அடிப்படையாக இருந்தால் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறவங்க சில பேர் இருக்காங்க. வாஸ்துவை இப்போ நம்ம அடிப்படையாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக நம்ம பார்த்து நம்ம பண்ணுறது ஓரளவுக்கு நம்ம நல்லபடியாக பண்ணிக்கலாம். பண்ணுறது தான் நல்லது. ரொம்ப இன்டீரியராக போகிறது அவங்க விருப்பத்தை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் அடிப்படையான வாஸ்து ஒரு வீடு கட்டணும், அதுக்கு பேசிக் வாஸ்து என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திசைகள். வாஸ்துவில் மெயின் திசை தான். திசையை பொறுத்து தான் வாஸ்து இருக்குது. வாஸ்து மெயின் அதாவது ஒரு திசையில் எந்தெந்த திசையில் எந்தெந்த ரூம் அமைக்கலாம், எதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற, எந்தெந்த ரூம் எங்கெங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், எந்த திசையை பார்த்து திசையில் இருந்தால் நல்லாயிருக்கும், எந்த திசையில் அந்த ரூம்ஸ் வச்சா அவங்களுக்கு சுபிச்சமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு இதுக்கு பேசிக்கான ஒரு நாலேஜ் நம்மளுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 திசை நம்மளுக்கு வரும். 8 சைட்ஸ் வரும். 8 சைடு பார்த்தீங்கன்னா கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு அப்படின்னு ஒரு 8 திசைகள் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இப்போ எந்தெந்த திசையில் எந்தெந்த ரூம் அமைக்கலாம், வச்சா நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு நார்மலாக இந்த திசையில் இந்த ரூம் வச்சா நம்ம நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ரூம் அமைச்சிக்கலாம். அது என்னென்ன திசை எந்தெந்த ரூம் அமையணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வீட்டின் அமைப்பு முறை அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளுக்கு கைட்னஸ் ஒரு சின்ன புக்கில் போட்டிருக்காங்க. அடிப்படையான இது வாஸ்து புக்கை ரெஃபர் பண்ணி தான் நானும் சொல்கிறேன். இப்போ நம்ம தானிய அறை, படுக்கை அறை வீட்டின் வடகிழக்கு பகுதியில் அமைக்கலாம். தானிய அறை, படுக்கை அறைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூமு, அப்புறமேட்டு இந்த தானியம் அந்த நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல சாப்பாடு விஷயங்கள், அது மாதிரி அறைகளை வீட்டோட வடகிழக்கு பகுதியில் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குளியலறை, பூஜை அறை, படுக்கை அறை கிழக்கு பகுதியில் அமைக்கலாம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுல? குளியலறை, பாத்ரூம்ஸு, பூஜை அறை, சாமி கும்பிட்றது இதெல்லாம் நம்ம வீட்டோட கிழக்கு பகுதியில் அமைச்சிக்கலாம். அடுத்தது சமையலறை, விருந்தினர் அறை தென்கிழக்கு பகுதியில் அமைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சமையலறை, கிச்சனு, அடுத்து விருந்தினர்னா கெஸ்ட்டு வந்தால் தங்குறதுக்கான அறைகள் அதெல்லாம் நம்மளோட தென்கிழக்கு பகுதியில் அமைச்சிக்கலாம். அடுத்து படிக்கும் அறை, கருவிகள் முதலான சாதனங்கள் வைக்கும் அறை. படிக்கனா ஸ்டடி ரூம் சொல்லுவோம்ல, அந்த அறை நம்ம தென்மேற்கு பகுதியில் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா படுக்கை அறை மேற்கு பகுதியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு பகுதியில் படுக்கை பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக அமைச்சிக்கலாம். அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெற்களஞ்சியம், பூஜை அறை, பெண்களுக்கான அறை வடமேற்கு பகுதியில் அமைச்சிக்கலாம். இதில் வடமேற்கு பகுதிங்கிறது அந்த நார்த் வெஸ்ட் சொல்லுவோம்ல, அந்த திசை தான். வடமேற்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும்னா வாயு மூலை அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அடுத்து ஆபரணங்கள், உடை முதலிய வைக்கும் அறை, படுக்கை அறை வடக்கு பகுதியில் அமைக்கலாம். இந்த நகைகளை, உடைகள், திங்ஸு, க்ளோத்ஸு இதெல்லாம் நம்ம வடக்கு பகுதியில் வச்சுக்கலாம். இந்த வசதிக்கேற்ப அமைப்பது சிறப்பாகும். அதாவது இதை நம்ம வச்சுக்கிறது அதாவது நம்மளோட இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வச்சு இந்த பேசிக் வாஸ்து வச்சு நம்ம பண்ணுறது ரொம்ப சிறப்பாகும். சரிங்களா? இப்போ மூலைகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பேசிக் இது நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது சனி மூலை, குபேர மூலை, வாயு மூலை, அக்னி மூலை அப்படின்னு 4 மூலைகள் இருக்குது. சரிங்களா? இப்போ சனி மூலை அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போதும் வீட்டோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாழ்வாக இருக்கணும், ரொம்ப ஹைட் ஏற்றிடக்கூடாது. அதே மாதிரி குபேர மூலை ஹைட்டாக இருக்கணும். வீட்டோட மொட்டை மாடியிலேருந்து மொட்டை மாடி மேலே வாட்டர் டேங்க், அந்த குபேர மூலைக்கு மாடியில் வாட்டர் டேங்க் வச்சுக்கலாம். மாடி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும், மற்ற இடத்தோட ஃப்ளாட்டாக இல்லாமல் ஹைட்டாக இருக்கணும் குபேர மூலை. அது கன்னி மூலைன்னு கூட சொல்லலாம். இப்போ சனி மூலைங்கிறது எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியை தான், வடகிழக்கு மூலை தான் சனி மூலைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தென்மேற்கு பகுதியை தான் நம்மளுக்கு குபேர மூலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி மூலை. அக்னி மூலை அப்படிங்கிறது கிச்சன் இது மாதிரி இதை வச்சுக்கலாம், கிச்சன் வச்சுக்கலாம் அக்னி மூலையில். அது தென்கிழக்கு பகுதியை தான் அக்னி மூலைன்னு சொல்லுவோம். அடுத்து வடமேற்கு பகுதியை வாயு மூலைன்னு சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டி டேங்க் வைக்கிறது இதெல்லாம் வைக்கிறது அங்கே வச்சுக்கலாம், பாத்ரூம் வைக்கிறது அங்கே வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு இந்த அடிப்படையில் நம்ம கட்டும்போது நம்மளுக்கு வாயு மூலையில் செப்டி டேங்க்கு, பாத்ரூமு இது மாதிரி விஷயம் வச்சுக்கலாம். இப்போ அக்னி மூலைன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட் வாஸ்துவோ அந்த அக்னி மூலை வாயு மூலையில் கூட வச்சுக்கலாம்.
சரிங்களா? அத வந்து கிச்சனை வந்து மாத்தி வாயுமூலை இல்லாத இடத்து பட்சத்தில அங்க கூட வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து சனிமூலை. அதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாலு, அப்புறம் கீழ சம்பு இது மாரி நம்ம டிசைன் பண்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சனிமூலையில வந்து நீர் சம்மந்தமான போர் போடுறதும் சனிமூலையில தான் போடணும். நீர் சம்மந்தமான விஷயங்கள் சனிமூலையில இருக்கிறது ரொம்ப நல்லதாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து குபேரமூலை, கன்னிமூலைன்னு சொல்றது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். அதாவது ஒரு தம்பதியினர் இருக்காங்கன்னா, அவங்கள வந்து கொண்டு போயிட்டு வயதான தம்பதியினர், இல்ல குடும்பத்தில தம்பதியினர் அவங்கள வந்து ஜோடியா அங்க இதா வந்து அவங்க வந்து அங்க அந்த பெட்ரூம்ல அங்க ஸ்டே பண்றது கொஞ்சம் நல்லது. வீட்டுக்கு நல்லது. அவங்க ஹெல்த் எல்லாத்துக்குமே நல்லதா இருக்கும். அதே மாரி இப்ப இந்த பேசிக் இந்த வாஸ்து இப்ப பார்த்தது எல்லாமே பேசிக் தான். இல்ல வாஸ்து வந்து இன்டீரியர் நெறையா இருக்கு. இப்ப நம்ம பார்த்தது எல்லாம் பேசிக். இந்த இத வச்சு நம்ம வீடு கட்டும் பட்சத்தில, இத வந்து பேசிக்கா பார்த்து வீடு கட்டுற பட்சத்தில நம்ம வீடும் நல்லாயிருக்கும். வீட்ல இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீட்டா இருக்கும். ஓகேவா? மேலும் உங்களுக்கு தகவல் அமைய தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணா சாலையில இருக்கு. அதே மாரி சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப தேவையா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல பாருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட சப்ஸ்கிரைப் பண்றது தான் எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கமா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சேனல வளர்த்து விடுங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.